ஹாய் மக்களே, வணக்கம். இந்த நிமிஷம் என்ன பார்க்க போறோம்னா, அரசியல் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நிறையவே விஜய் சிஎம்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வெற்றி பிரகாசமாக இருக்க அவர் தான் சிஎம். ஸோ அதே சிஎம் மக்களே, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர் நம்ம ஜிபி முத்து சொல்லாமே உங்களோட பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிடுங்க. உங்கள் ஹெல்ப்பு எனக்கு எப்பவும் தேவை. நம்ம அரசியல் பற்றியே பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு வீடியோ வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ நியூஸ் பார்த்தனால மக்கள் வந்துட்டு இப்போ லீவ் விட்டாங்க, ஸ்கூல் லீவ். ஸோ அதனால் வந்துட்டு எங்கே போகலாம், வெயில தாக்கம் அதிகமாக இருக்குது, எங்கே போகலாம்? கொடைக்கானல் போகலாமா, ஊட்டி போகலாமா? ஊட்டி, கொடைக்கானல். எந்த பக்கம் திரும்பினா காஷ்மீர் போகலாமா, இந்த ஜபல்பூர் பிரச்சனை, அந்த மாதிரி எங்கே குளிர் பிரதேசம், கேரளா போகலாமா, குழு மணாலி போகலாமா, ஸோ எக்ஸட்ரா எங்கே போகலான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பிளான் பண்ணி போயிட்டே இருக்காங்க, ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலுமே கூட்டம் செம்மையாக இருக்குது. ஏகப்பட்ட கூட்டம், ரோடு ஃபுல்லாக காராக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு எலெக்ஷன் லீவுன்னு சொல்லிட்டு முன்னாடியே கிளம்பி போனால் பரவாயில்ல, முன்னாடியே போகவும் முடியாது, லீவு தர மாட்டாங்க. எலெக்ஷன் நாளைக்கு இன்னைக்கு போய் என் ஊருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர். ஐடி கம்பெனி மட்டும்தான் 4 நாள் 5 நாள் முன்னாடியே போகலாம். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், எல்லாமே லேப்டாப் இருக்கும், நெட் கனெக்ஷன் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐடி கம்பெனி மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. அதுவும் எல்லா ஐடி கம்பெனியும் இருக்குன்றது தெரியாது. ஏன்னா வந்து அதில் வந்து டெக்னாலஜி பொறுத்து இருக்குது, ஒர்க் பொறுத்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியும். எல்லாராலையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாது. சில ஒர்க்குக்கெல்லாம் வந்து ஆஃபீஸ் போய் தான் ஆகணும், அங்கே மட்டும்தான் பண்ண முடியும், வீட்டிலேருந்து பண்ண முடியாது. சில ஒர்க்கு வீட்டிலேருந்து பண்ணணும். அவங்க எம்ப்ளாயி எல்லாமே வீட்டுக்கு போயிடுவாங்க முன்னாடியே. ஸோ ஒரு எலெக்ஷன்னா மொத்தமாக போயிடுறாங்க கிளாம்பாக்கத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஸ்லேருந்து கோயம்பேடு கொண்டு வரும்போது மக்கள் எதுக்கு தெரிவிச்சோம், ஐயோ பிஸ்னஸ் போச்சு, எனக்கு வேலை இல்லையேன்னு பாரிஸ் டு கோயம்பேடு வரும்போது, கோயம்பேடு வந்த பிறகு அப்படியே நார்மலாக போயிடுச்சு கூட்டம். இப்போ கோயம்பேட்லேருந்து தூக்கி கிளாம்பாக்கம் போகிறோம், ஐயோ போச்சேன்னு கத்தினாங்க. இப்போ கோயம்பேடு ஃப்ரீ ஆகிடுச்சு, கிளாம்பாக்கம் அவ்வளோ கூட்டம். சத்தியமாக கோயம்பேடு இருந்தால் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் சென்னையே. ஸோ சம்பித்து இருக்கும். அதனால தான் பிளான் பண்ணி தூக்கி இந்த ஒரு நல்ல விஷயம் தான் டிஎம்கேல பண்ணாங்க. இந்த மாதிரி போக்குவரத்து, பஸ் ஸ்டாப்பு, பிரிட்ஜு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் டிஎம்கேல கண்டிப்பாக நடக்கும். ஏடிஎம்கேல சான்ஸ் இல்லை, நடந்ததே கிடையாது. அது ஒரு ஃப்ராடு பண்ணணும்னா ரெடியாக இருக்கும். இவங்க கட்டுறாங்க, ஆனாலும் ஊழல் பண்ணுவாங்க. டிஎம்கே இதான் பிரச்சனை. பிளான் பண்ணுவாங்க, கட்டுவாங்க, ஊழல் பண்ணுவாங்க. கட்டடங்கள் கட்டுறதுல வல்லமை படைத்தவர்கள் டிஎம்கே. ஸோ இந்த கிளாம்பாக்கம் வந்து கோயம்பேட்டில் தூக்கிட்டு போகும்போது ஐயோ எல்லாமே கத்துனாங்க. ஆட்டோக்காரர்லேருந்து, கார்லேருந்து, பூ கட்டுறவங்கலேருந்து, வியாபாரங்கள்லேருந்து எல்லாமே போச்சு, பிஸ்னஸ் போச்சுனாங்க. மேபி போயிருக்கலாம். ஏன்னா கோயம்பேடு பக்கம் பல மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு, பூ மார்க்கெட்டு, எக்ஸட்ரா எல்லாமே. இந்த பக்கத்தில் ஹோட்டல், லாட்ஜஸ், ஆட்டோக்காரங்க எல்லா பிஸ்னஸும் அடி வாங்கிடுச்சு தான் எல்லாம் சொல்லி. இப்போது கிளம்பாக்கம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. அங்கே இருக்கிற லேண்டு எல்லாமே விளையாட்டும், கடைகள் எல்லாம் விளையாட்டும், வாடகை விளையாட்டும், எக்ஸட்ரா ஒரு பிஸ்னஸ். மக்கள் கூடி குமிறாங்க கிளாம்பாக்கத்தில், வேறு வழியே இல்லை. அங்கேயும் அவ்வளோ கூட்டம், பெரிய பஸ் ஸ்டாப். ஒரே நேரத்தில் எல்லாமே போகும்போது கொஞ்சம் கடுப்பாயிடும், அசம்பாவிதங்கள் நடக்க தான் செய்யுது. அந்த மாதிரி டூருக்கு எல்லா இடத்தையும் போயிடுவாங்க. கொடைக்கானலில் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர் போனால் எப்படி? திருவண்ணாமலைக்கு இந்த பக்கம் திருவிழா, நேற்று சித்திரை திருவிழா, அவ்வளோ கூட்டம். பஸ் இல்லை, அடிச்சுக்கிறாங்க, அங்கே போட மாட்டாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் இல்லை. இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு டம்மி பீஸை தான் சிஎம் இருக்காரு ஸ்டாலின். இப்போ ஆளுநர் ஆட்சியும் இல்லை, மிலிட்ரி ஆட்சியும் இல்லை. ஸோ அதனால் இது வந்து தன்னிச்சையாக தான் இப்போதைக்கு கவர்மெண்ட்டு செயல்பட்டு இருக்கு. எல்லாமே வந்து தன்னிச்சையாக செயல்படுறாங்க. சம்பளம் போடுறோம், பணம் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் சம்பளம் போட்டு விட்றாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவ்வளோதான். இப்போது எலெக்ஷன் அறிவிச்சு, எலெக்ஷன் நடந்துருச்சு. இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். மண்டே ரிசல்ட் சொல்லி யார் சிஎம் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் பதவியேற்ற பிறகு தான் ஒன்றா ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த விஷயம் அப்படி இருக்கும்போது நாம தான் பார்த்து நாம தான் வந்து எங்கே போகிறது பிளான் பண்ணி போகணும். எல்லாமே ஆடு மாடு மாதிரி போய் ஊந்துட்டு ஐயோ பஸ் கிடைக்கல என்ன ஆகும்? சித்திரை திருவிழா திருவண்ணாமலைக்கு அப்படியே குமிஞ்சு சிவனை போய் சாமி கும்பிட்றீங்க, ஓகே. பட் பஸ்ஸு அதை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லைப்பா, அதிகாரிங்க இல்லை, கவர்மெண்ட் இல்லை. பஸ்ஸு வந்து பிரித்து விடுறதுக்கு ஆள் இல்லை. சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். நாங்கள் இவ்வளோ பஸ் ஓட போகிறோம், திருவண்ணாமலை சாமி கும்பிட இவ்வளோ, சிவனை பார்க்க இவ்வளோ, மதுரைக்கு சித்திரை திருவிழா, கள்ளழகர் பார்க்க இவ்வளோ, கொடைக்கானல் டூருக்கு இவ்வளோ, இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்து நடக்காது. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாப் நிலையில் தான் இருக்குது. சும்மா ஆவரேஜாக போயிட்டுருக்கு, அவ்வளோதான். எந்த ஒர்க்கும் பக்க ப்ராசஸ் இல்லை. சிஎம் வந்தால் மட்டும்தான் பக்க ப்ராசஸ். இப்போ ஒரு டம்மியாக தான் சுற்றிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் முந்தா நேரத்து ஈசிஆரில் போகிறாரு சிஎம்னா, அவர் போகும்போது ஒரு 20-30 கார் போகும். இப்போ பார்த்தா ஒரு 5-6 கார் தான் போகுது. எல்லாம் படப்பழத்தை எல்லாம் குறைச்சிட்டாங்க. சிஎம் பதவி கிடையாது அவர்கிட்ட இப்போதைக்கு.
நியூவாக யார் வராலும் அவங்க அவங்க வந்தால் தான் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ அந்த விஷயம் இருக்கும்போது நம்ம அங்கங்கே கூட்டம் கூட்டத்தை ஓடி ஒளியிறத தவிர்க்கணும். ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ ப்ராசஸ் இல்லை, ஓகேவா? ஸோ மக்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது போக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு பிரச்சனைனா ஜபல்பூர் இங்கேருந்து இங்கே அந்த பக்கம் போயிருக்காங்க, வடநாடு பக்கம் டூர் போயிருக்காங்க. நம்ம டூர் போனாங்க. அது வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து போட் போயிருக்கு. அந்த போட்டில் தமிழ் மக்கள் இருந்திருக்காங்க. தமிழ் மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ போட்டில் தண்ணியில் போகும்போது அந்த கங்கை நதி சம்திங் போகும்போது செத்து போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, நைட்டில் போனாங்களா பகலில் போனாங்களா தெரியல. நியூஸ் பிரகாரம் ஃபேமிலியோடு போயிருக்காங்க. ஒரு அம்மா வந்து அவங்க பையனை அப்படியே கட்டி பிடிச்சி செத்து போச்சு. ஸோ வந்து இது வந்து நான் வந்துட்டு படகு ஓட்டுறோம் தப்பு சொல்கிறதுன்னு தெரியல, படகுகள் சவாரி செஞ்சாங்களா அவங்கள தப்புன்னு சொல்லல. எனக்கு தெரிஞ்சு படகுகள் சவாரி செஞ்சது தப்பு, போட் வந்து சரியில்லை. அது வந்து அதை வந்து சரி பண்ணிடணும். அதை சரி பண்ணாமல் விட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். போட் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் சரி பண்ணலை. ஸோ அது கண்டுக்க மாட்டாங்க. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை என்ன எதனால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான கருவியை போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ தான் செக் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓடி வந்து பார்க்குறாரு முதலமைச்சர். உயிர் போன பிறகு பார்த்து என்ன பிரயோஜனம், பாவம். ஸோ அதுக்கு முன்னாடி மக்கள் யோசிக்கணும். போட்லேயோ கடல்லையோ நம்ம போகும்போது நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். மெயினாக நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். எப்போ வேணாலும் போட்டு கவுந்துடும் வெயிட்டு தாங்காமல். அது ஆடிட்டு போகணும். கப்பல் கிடையாது, ஆளாளப்பட்ட கப்பலே கவுந்து போகுதுன்னா போட்டில் ஏமாத்துறோம். ஸோ அதனால் வந்துட்டு மக்கள் மேலே தான் தப்பு இருக்குது. நீச்சலே தெரியாமல் குழந்தை குட்டி எல்லாத்தையும் தூக்கி நீ எதுக்கு நீ போட்டில் போகிற? இப்போ மொத்தமாக செத்து போயிட்டியா, குடும்பத்தோட போயிட்டியா? இப்போ யாரை குத்தம் சொல்கிறது? அந்த போட்டு ஓட்டுறவனையும் அவனை சப்போர்ட்டிவ் பண்ணி நிற்கமா, பணி நீக்கம் செஞ்சுன்னா அப்புறம் இங்கே உசுரே போச்சு. 15 பேரோ 18 பேர் ஏதோ செத்தாங்களாம். அதில் ஒரு 5 பேர் வந்து குடும்பத்தோடு செத்துது. தமிழ்நாட்டாளன் செத்துருக்குங்க. தேவையா? குழந்தையோடு செத்துருக்கு அந்த அம்மா. நானும் சாவ போகிறேன், என் பிள்ளையும் செத்து போட்டோன்னு சொல்லிட்டு கட்டி குடிச்சு செத்து போச்சு பாவம். ஏன்னா நீச்சல் தெரியாது. அந்த அவங்களுக்கும் நீச்சல் தெரியானோ அந்த குழந்தைக்கு எப்படி நீச்சல் தெரியும்? ஸோ வீட்டுக்கார எங்கேயோ போயிட்டு அந்த குட்டி பொண்ணு எங்கேயோ போயிட்டு ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்பா பொண்ணு மட்டும் தப்பிச்சாங்க, அம்மா பொண்ணு மட்டும் செத்து போட்டாங்க. 5 பேரில் அம்மா பிள்ளையும் ஒன்று. ஸோ யாரையும் காப்பாற்ற முடியல. நீச்சல் தெரிஞ்சாதான் ஓரளவு காப்பாற்ற முடியும். அதுவும் பெரியவங்களா இருந்தால் காப்பாற்றலாம். நீ குட்டியை காப்பாற்றுவியோ பெரியவங்களை காப்பாற்றுவியா? நீச்சல் தெரிஞ்சாதான் காப்பாற்ற முடியும். அந்த சேஃப்டி போட்டிருப்பாங்க, ஆனால் மிதக்கவே இல்லை. அந்த சேஃப்டியோட உள்ளே போய் செத்துட்டு இருக்கேன். அந்த சேஃப்டி தண்ணியில் வந்து மிதக்கிற மாதிரி இருக்கிறது வந்து வேஸ்ட்டு. அது ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகிருந்தால் அவங்க செத்துருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் தவிச்சிட்டு இருந்திருப்பாங்க. டைட்டானிக் போட மாதிரி தவிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றிருக்கலாம். கடல் வந்து ரொம்ப சில்னஸ். நடுவு கடலில் டைட்டானிக் கப்பல் கவுந்துச்சுன்னு சொல்லி நம்ம படம் மூலியமாக பார்த்தோம். அது வந்து ஐஸ் நிறைஞ்ச ஏரியா, நைட்டு. கடல் சும்மா சொல்லவே தேவையில்ல, ஐஸ்லேயே செத்து போயிடுவோம். அதுக்கப்புறம் நியூஸ் தெரிஞ்சு கப்பல் வந்து நம்மளை காப்பாற்றானே அவ்வளோ நாள் உயிர் இருக்குமான்னு தெரியாது, அது செத்து போயிடும். அது வேற விஷயம். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து தண்ணியில் ஏரியில் விழுந்திருக்காங்க, நதியில். நீச்சல் தெரிஞ்சால் தானே உன்னால் நிற்க முடியும் வர வரைக்கும். அட்லீஸ்ட் அந்த சேஃப்டி பேக் கவராவது ஒழுங்காக இருந்தால் தான் நிற்க முடியும். அதுவும் சரியில்லை, நீச்சலும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு போட்டில் ட்ராவல் பண்ணோம்? குற்றம் வந்து போட்டில் ட்ராவல் பண்ணாங்க இல்லையா, அவங்க மேலே தான் மெயினாக. நீச்சல் தெரியாமல் நீ ட்ராவல் பண்ணுறது தப்பு. அது போக மெயின் குற்றம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டை பராமரிக்காமல் ஓட்ட உடைச்சல கவுற அளவுக்கு இருந்திருக்கு. அதேமாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு அளவுக்கு மீறி ஆட்களை ஏற்றிருப்பாங்க. ஒரு போட்டில் 10 பேர் போகலான்னா 20 பேர் ஏற்றுவோம். சரி பரவாயில்ல, இன்னும் 5 பேர் பரவாயில்ல ஏற்றிக்கோ, இன்னும் 5 பேர் பரவாயில்ல. அப்போ 30 பேர் போனால் அந்த போட்டு உடையத்தான் செய்யும், எல்லாம் கவர் தான் செய்யும். மக்கள் இப்படி ஆட்டினாலும் சரியாக போச்சு, சோழி முடிச்சு. ஏன்னா தண்ணியில் மிதக்கின்னு போகும்போது ஜாலியாக அவங்களோட நினப்பு வந்து டைட்டானிக் கப்பலில் போகிற மாதிரி ஒரு நினப்பு. ஸோ நான் வந்துட்டு ஒரு கடலில் போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் செல்ஃபி எடுப்பாங்க, இப்படி ஆடுவாங்க அப்படி ஆடுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, எட்டி பார்ப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தில் பேலன்ஸ் தாங்காமல் கவுந்துருச்சு. கவுந்ததும் யாரையும் காப்பாற்ற முடியல. மேபி கப்பலுக்கு அந்த போட்டுக்கு அடியில் மாட்டினா எந்திரிச்சு வெளில வர முடியாது. போட்டை நிமித்தினா தான் வர முடியும். அந்த நேரத்தில் உள்ளே போயிடும். நீச்சல் தெரிந்தால் உள் நீச்சல் அடித்து வெளில வந்துடலாம். அப்போ கூட யாரை காப்பாற்றுவ? எங்கே போய் தேடுவேன்? நீச்சல் தெரிந்தால் அவங்கவுங்க வெளில வரலாம். ஒருத்தர் நீச்சல் தெரிஞ்சு மேலே வந்து நம்ம சொந்தக்கார எங்கே இருக்காங்க, பந்தக்கார எங்கே, நம்ம பாட்டி புள்ள அப்படி தேடுறாங்காட்டியுமே வந்து சோழி முடிஞ்சிடும். மக்கள் தான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நீச்சல் தெரிஞ்சால் தண்ணியில் போகணும். இந்த பக்கம் கூட்டம் கம்மி எப்படி இருக்குன்னு பார்த்து கூட்டத்தோட கூட்டமாக நிற்காமல் தனித்து நிற்கணும். மூச்சு திணறல் ஏற்படும். மக்கள் பாடி ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் நீ கூட்டத்தோட கூட்ட போய் நிற்கலாம். பாடி வீக்காக இருக்கா, ஓரமாக போய் நில்லு. தாங்காதா, ஓரமாக போய் நில்லு. மயக்க வர பார்த்தியா, ஓரமாக போகும். ஸோ அதுமாதிரி நம்ம உயிரை உடம்பை நாம தான் பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு நான் கூட்டத்தோடு போய் வந்து மூச்சு திணறல் செத்து போயிட்டான், தண்ணி இல்லாமல் செத்து போயிட்டான், மயக்கம் செத்து போயிட்டான், இந்த பக்கம் தண்ணியில் போட்டில் கடந்து நீச்சல் தெரியாது போட்டுக்கு வந்துச்சு அவன் செத்து போயிட்டான். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்குது. ஒரு கோயில் போனால் அவ்வளோ கூட்ட நெரிசல் எல்லாம் செத்து போயிட்டாங்க நிறைய பேர். அப்படிதான். ஸோ மக்களே எங்கே போனாலும் பார்த்து
சூதானமாக சூதானமாக போனால் மட்டும்தான் நம்ம உசுரை நம்ம காப்பாற்றிக்க முடியும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. எந்த பிரச்சனை பண்ணாலும் மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. நீச்சல் தெரியாமல் போட்டில் போனது தப்பு. அந்த போட்டை பராமரிக்காமல் ஓட்டுனது அவனோட தப்பு. ஸோ இந்த தப்போட தப்பு சேர்ந்து உயிர்கள் போனது ரொம்ப ரொம்ப தப்பு. போன உசுரை காப்பாற்ற முடியாது. அந்த ஜபல்புர அந்த சிஎம் ஓடி வந்து பார்த்து என்ன பிரயோஜனம்? குட்டி பாப்பா எல்லாம் நிற்கிது, தமிழ் 2 குட்டி நிற்கிது, அண்ணதே நிற்கிதுங்க, செத்து போயிட்டாங்க. அது என்ன பண்ண பாவம்? பணம் கொடுத்து என்ன பண்ண முடியும்? அப்பா அம்மா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், காப்பாற்றி விட முடியும். ஸோ பிரச்சனைகள் வந்து நாமளாக தான் தேடி போகிறோம். டூருன்ற பேரில் உசுரை விடுறோம், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ இந்த பக்கம் கொடைக்கானல் திரும்பினா அவ்வளோ கூட்டம், ரோடு ஃபுல்லாக கூட்டம். அப்புறம் எல்லாரும் 1,00,000 பேர் ஒரே இடத்துல குமிஞ்சா யாருக்கு சோறு இருக்கும், தண்ணி இருக்கும், தங்க இடம் இருக்கும், எப்படி சேஃபாக போய்ட்டு சேஃபாக வர முடியும்? ஸோ மக்களே எல்லாரும் ஒரே இடத்துல தயவு செஞ்சு போகாதீங்க, ஸ்ப்ரெட் ஆகுங்க. போக முடியலையா, எக்ஸாம் முடிஞ்சு சரி ஸ்கூல் திறந்தாங்கன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போக, ஃபேமிலி லீவ் எடுத்துகிட்டு போங்க, தப்பு கிடையாது. அப்போ சுற்றி பார்க்கலாம். அதே கொடைக்கானல் அங்கே தான் இருக்கும், அதே கடல் அங்கே தான் இருக்கும், அதே நதி அங்கே தான் இருக்கும். அந்தந்த பூமியில் இருக்கிற அதாவது அங்கங்கே தான் இருக்கும். நாம தான் வந்து ஓடிட்டே இருப்போம், மனுஷங்க தான் ஓடிட்டே இருப்பாங்க. மற்ற பூமி, தண்ணி, வானம், காற்று எல்லாமே அங்கே தான் இருக்கும். மரம், செடி, கொடி எல்லாமே அங்கேயே தான் இருக்கும். மனுஷனாகிய நாம தான் குரங்கு மாதிரி ஓடிட்டே இருக்கும். மொத்தமாக சேர்ந்து காலி நாமளே செத்து போயிடுவோம். ஸோ இது யார் மேலே குத்தம் சொல்கிறது இல்லை. மக்களே எங்கே போனாலும் சேஃப்டியாக போயிட்டு வாங்க. வெயில் அதிகமாக இருக்குது, ஸோ அதையும் பார்த்துக்கணும். வெயில் தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா வெளில போகுதுன்னு நியூஸில் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு நல்லது. ஸோ மக்களே நம்மளோட உசுர் நம்மக்கிட்ட தான் இருக்குது, புரிஞ்சு நடந்துக்குங்க. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் இன்னைக்கு சாட்டர்டே, நாளை ஒரு நாள் மட்டுமே இருக்குது. புதிய சிஎம்மாக டிவிகே விஜய் வருவார். எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. வெற்றி நிச்சயம், நம்பிக்கையுடன் இருப்போம்.